ஹே காய்ஸ் அண்ட் வணக்கம். வெல்கம் டு புத் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட். நம்ம ஃபார்முலா 1 அண்ட் மோட்டோஜிபி இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ண சர்க்கியூட் தான் இது. ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்ம எம்ஜியோட சைபர்ஸ்டர் அவங்களோட ஃப்ரெஷ்ஷான எலக்ட்ரிக் ரோட்ஸ்டர் காரை தான் ட்ரைவ் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த கார் எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரைஸுக்கு இப்படி ஒரு கார் எம்ஜியில் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் வாங்கணுமான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பை த வே, வெல்கம் டு ரவ் நைட்ரோ. எம்ஜி சைபர்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டியூவல் மோட்டார் செட்டப் கிடைக்கிது. அதையும் ஃப்ரண்ட்டை விட ரியர் பயஸ்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% பவர் வந்து ரியர்லேருந்து தான் உங்களுக்கு ரோடில் போகுது. அப்புறம் அந்த மோட்டார்ஸ் கம்பைண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 520+ ஹார்ஸ் பவரையும் ஒரு எர்த் ஷேட்ரிங் 725 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க்கையும் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக ஒரு ஈவியோட பர்ஃபார்மன்ஸை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். பட் டு பி ஹானஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த 0 to 100, 0 to 200 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக் 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 டக்னு வந்துக்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா 3.2 செகண்ட்ஸில் எம்ஜி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இந்த ஸ்டார்ட் ஃபினிஷ் லைன் மோட்டோஜிபி அண்ட் F1 கார்ஸ் ஸ்டார்ட் பண்ண அதே ஸ்டார்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சலரேஷன் வைஸ் குறையே இல்லை. அதேமாரி அதோட பிரேக்கிங்கை பற்றியும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பிரம்போ 4 பார்ட் கேலிப்பர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரேலியோட P0 டயர்ஸ் கொடுக்குறாங்க. காரோட பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன இடத்துல அடித்த இடத்துல நறுக்கு நிற்கிது. ஸோ இவ்வளோ ஸ்பீடு உள்ள காருக்கு அதுக்கேற்ற பிரேக்கிங் கொடுத்துருக்காங்கன்றத சொல்லலாம். எலக்ட்ரிக் கார்ஸ்க்கே உள்ள அட்வான்டேஜாக பேட்ரி வந்து கீழே ஒட்டி ப்ளேஸ் ஆகிருக்கனாலையும், அதுக்கப்புறம் இந்த பேட்டரியோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 110 mm தான். ஒரு சோடா கேனோட சின்னதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஹைட் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கார் வந்து கார்னர்ஸில் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுது. பட் என்ன தான் சொன்னாலுமே இது வந்து ஒரு 1.8 tons உள்ள ஒரு கார். ஸோ வெயிட் அப்பப்போ ஃபீல் ஆச்சு. உங்களால் அப்பப்போ மிட் கார்னரில் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதர் தேன் தட், இந்த காரோட எக்ஸலரேட்டிங்கான பர்ஃபார்மன்ஸை வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆகணும். பெடல் தட்டுறீங்க, வண்டி டக்குன்னு இருக்குது. அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த பிஐசி மாதிரி ஒரு ஃபார்முலா 1 ட்ராக்கில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் இதோட சாசி வந்து பார்த்திங்கன்னா 50-50 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஃபார்முலா 1ஓட டெவலப்மெண்ட் டீம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதுவுமே ஃபீல் ஆச்சு. சாசி வந்து ரொம்ப கனெக்டடாக நல்ல ஸ்டிஃபாக ஃபீட்பேக் ரிச்சாக இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன அந்த சின்ன குறை மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கார்னர்ஸ்குள்ளே அந்த வெயிட் வந்து அப்பப்போ லைட்டாக தெரியுது. பட் அதர் தென் திஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணேன். சில நேரம் அந்த ஆக்சலரேஷன், அந்த கார்னர் ஸ்பீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ்பெஷலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸும் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4 ஏர்பேக் வருது, 6 இல்லை. பின்னாடி 2 சீட் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ 4 ஏர்பேக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும், அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளாக மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிளாகவும் நிறைய ஃபீச்சர் பண்ணுதுன்னு சொல்லுவேன். குறிப்பாக அதிகமாக தேவையில்லாத ஃபீச்சர்ஸை வந்து இதில் திணிக்காமல் எம்சி வந்து இதை அந்த ரோட்ஸ்டர் நேச்சருக்கு மினிமலிஸ்டிக்காக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்கும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு மினிமலிஸ்டிக்காக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. மிச்சப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் வந்து 10 செகண்டில் ஏற்றி இறக்கிடலாம். ஸோ நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் என்தூசியாஸ்ட், உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பைக் வாங்க விட மாட்டாங்க, பெரிய பைக் வாங்க விட மாட்டாங்கன்னா இதை வேணால் ட்ரை பண்ணலாம். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ எம்ஜி வந்து இதில் ஒரு 75 kWh பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட
என்எம்சி அப்படின்ற டெக்னாலஜி பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. தென் இதோட ஸ்பெக்குலேட்டட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 580. பட் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து அது மாறுன்றது எம்ஜியோட ப்ரோச்சர்லேயே இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி வந்து இதில் ஒரு ஆப்டிமைஸ்டான ஃப்ரண்ட்டு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கும் சரி அந்த பேட்ரி மோட்டார்ஸை வந்து கூல் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிராசிக் பார்க் சவுண்டில் கார் வந்தால் அந்த சவுண்டு தான் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் ஆப்டிமைஸ்டாக ஏர் ஃப்ளோ இருக்கணுன்றதுக்காக ஏசிக்கும் பேட்ரி மோட்டார்ஸை கூல் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டியூவல் பினியன் இபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 2 பினியன் கியர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக்கிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சியாக இருக்கட்டும், ஏபிஎஸ் மோட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டாக காம்பேக்டாக இருக்கிறது மூலமாக அதுக்கு நடுவில் இருக்க அந்த லைன்ஸை கம்மி பண்ணி ஃபீட்பேக்கை இன்னும் அதிகப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. எனக்குமே பிரேக்ஸ் நல்லா ஃபீட்பேக் ரிச்சாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ சைபர்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜியோட ப்ரீமியம் ஷோரூம்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து செலக்டட் ஷோரூம்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சென்னையிலையும் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்ஷன். அந்த MG9ஓட சேர்த்து இது வந்து சைபர்ஸ்டர் வந்து ஒரு வெஹிக்கிளாக செல் பண்ண போகிறாங்க அந்த ப்ரீமியம் ஷோரூமில். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 lakhsல ஆரம்பிக்குது. 72 74 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்கிறத பொறுத்து. இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு எலக்ட்ரிக் ரோட்ஸ்டர் அப்படின்றதுக்கு டேரெக்டான காம்படிட்டர் வந்து இன்றைக்கி இல்லை. இவங்க தான் ஒரே வண்டி. ஸோ நீங்கள் இதை வாங்குவீங்களா மாட்டிங்களா? இந்த ப்ரைஸுக்கு இப்படி ஒரு எம்ஜி வண்டி எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். வேறு யாரும் வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு லேப் போயிட்டு வந்துடுறேன்.